அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 24ஆம் நாள் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த 24ஆம் நாள் தராவி தொழுதால் என்ன நன்மை என்று பார்க்கின்ற பொழுது 24 வகையான கோரிக்கைகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருகிறான் என்று சொல்கின்றார்கள். நம்ம பார்க்கின்ற பொழுது நேரங்களை கருதி கூட்டத்தை கருதி சுருக்கத்திற்கு வருகிறேன். பொதுவாக வாழக்கூடிய காலகட்டத்தில் எண்ணம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும். எப்படிங்க? நியத்து எப்படி அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, இன்னமல் அஅமாலு பின்னியா, எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அமல் செய்கிறோம், இரவு பகலாக அமல் செய்கிறோம், ஆனால் நம்மளுடைய எண்ணத்தை பார்க்குற அல்லாஹ் எண்ணம் சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். எண்ணம் சரியில்லை மணிக்கணக்கில் நாட்கணக்கில் செஞ்சாலும் அது வேஸ்ட்டு தான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது இன்னமல் அஅமாலு பின்னியா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க, போருக்கு போயிட்டு வர்றாங்க. அப்படி போருக்கு போயிட்டு வரக்கூடிய தருணத்தில் தோழர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி? தோழர்களே, இப்போ நம்ம போருக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்போ ஊர் திரும்பிக்கிட்டு இருக்கோம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு செய்தியை பரிமாறுறேன். என்ன செய்தி? இந்த போருக்கு வராமல் இருந்தாங்களே அவங்களுக்கும் நமக்கும் ஒரே கூலி. எப்படிங்க? போருக்கு கலந்து கொண்டவங்களுக்கும் கலக்காத சிலர்களுக்கு ஒரே மாதிரி கூலி அப்படிங்கிறாங்க. இப்போ தோழர்கள் கேட்டாங்க, யார் ரசூல் அல்லாஹ், லிமன் யார் ரசூல் அல்லாஹ், அது எப்படி? எங்க ஒருத்தவங்க வேலை செய்யல, செய்யாதவனுக்கு கூலி, செய்யறவனுக்கு கூலி. கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்குறாங்க. யாரு? சஹாபாக்கள் நாயகமே, நாம போருக்கு போனோம், உடலை தியாகம் செஞ்சோம், பொருளை தியாகம் செஞ்சோம். போருங்கிறது சாதாரணது இல்லையா, அல்லது ஷஹீதாகலாம் ஹயாத்தாகலாம். அப்படித்தான் நாயகமே, அவங்களுக்கு நமக்கும் ஒரே மாதிரி சொல்றீங்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்க போருக்கு வர முடியல, சில காரணத்தினால் உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு சில சில சந்தர்ப்பத்தின் காரணமாக போருக்கு வர முடியல. ஆனாலும் கூட, போருக்கு வராவிட்டாலும் கூட அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. போருக்கு போனாங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, வெற்றி கிடைச்சிச்சா என்பது அந்த எண்ணம் தான் அவர்களுடைய உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு என்ன கூலியோ அதே கூலியை கலக்காத அவர்களுக்கு அந்த எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கொரோனா நடந்துச்சுல்ல, கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தியை நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். எப்படின்னு சொன்னால், ஒரு பையன் என்ன செஞ்சால், பையனை அவங்க தாய் சொன்னாங்களா, கொரோனாவில் தான் பிள்ளைங்கள லீவாக இல்லாதானே இருந்தாங்க, ஸ்கூலும் இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக தானே இருந்தாங்க. அப்போ தாய் சொன்னாங்களா மகனை பார்த்து, இந்த லீவில் சில நாட்களில் நீ ஒரு குரானை ஓதுனா உனக்கு 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்ட்டு. எப்படிங்க? குரானை ஓதுனா உனக்கு 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்ட்டு தாய் சொன்னாங்க. பொதுவாக பிள்ளைகளுக்கு ஆசை தானே, சும்மா தானே இருக்க, ஸ்கூலும் இல்லை இல்லை அப்படின்ட்டு நம்ம அம்மா 1000 ரூபா தர்றாங்கள அப்படின்ட்டு அந்த பையன் குரான் ஓத ஆரம்பித்தான். பார்த்தீங்களாக்க ஒரே, அதாவது பிள்ளைகள் நேரங்கள் கிடைக்கக்கூடிய தருணத்தில் விளையாட்டிலே கழிப்பாங்க. ஆனால் அந்த பையன் அந்த விளையாட்டெல்லாம் ஒதுக்கி விட்டு குரான் ஓதுறதுலேயே நேரங்களை கழிச்சுக்கிட்டான். இப்போ தந்தை சில நாளை பார்த்தாரு, என்னடா நம்ம பையன் ஒரு மாதிரியாக இருக்கானே, என்ன எப்போ பார்த்தாலும் குரானும் கையுமாவே இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்காரமாட்ட கேட்டாங்க. அப்போ வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அவன்கிட்ட சொன்னேன் நான், குரானை சில தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஓதுனாக்க உனக்கு 1000 ரூபா நான் தர்றேன். அப்படியா? நான் ஒரு 1000 ரூபா தர்றேன். யார் சொல்கிறா? தந்தை சொல்கிறாரு. தாய் 1000 ரூபா தர்றேன்ட்டாங்க, தந்தை தர்றேன்ட்டாங்க. இப்படிலே சொல்லணும், பிள்ளைகளை உற்சாகம் இப்படிப்படுத்தணும். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த பையன் குரானை ஓதி முடிச்சிட்டான். அப்போ சொன்னது மாதிரி, வாக்கு கொடுத்தது மாதிரி தாய் 1000 ரூபா கொடுத்தாங்க, தந்தையும் 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 2000 ரூபாய் ஆயிப்போச்சு. இந்த 2000 ரூபாயை வைத்து கொண்டு அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த 2000 ரூபாவை எடுத்து ஒரு சமூக ஆர்வலர்களிடத்துல கொடுத்து
என்னுடைய இந்த பணத்தை கொரோனாவில் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு கொடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா சொன்னாங்களா? உங்க அத்தா சொன்னாங்களா? யாரும் சொல்லல. யாரும் என்னை வலியுறுத்தவும் சொல்லல. அப்ப எனக்காக என்ன, அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுங்கள். அவர்களுடைய எண்ணத்தை பாருங்க. அப்ப எண்ணம் சரியா, சிறு பிள்ளைகளிலேயே அந்த எண்ணம் சரியாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே சரியாகிவிடும். எப்படி என்று நாம பார்க்கின்ற பொழுது, அதாவது அல்லாமா இப்னு கையும் அவங்க பெரிய மார்க்க மேத, நிறைய கிதாபுகள் எல்லாம் எழுதினவங்க. அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பின்னாடி அவங்களுடைய நெருக்கமான ஆள், அவங்கள்ட்ட படிச்ச ஒரு மாணவர் கனவுல காண்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிறோம்ல, நம்மள்ட்ட பக்குவம் இருந்துச்சுன்னு சொன்னா, அமல் இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் கூட கனவுல காங்கலாம். எப்படிங்க காங்கலாம்? அப்ப அப்துல் இப்னு கையும் என்கிறவங்களை அவங்கள்ட்ட படிச்ச மாணவர் என்ன செஞ்சு கனவு காண்கிறாங்க. அந்த கனவுல இவர் கேட்கிறாரு, உஸ்தாத் இடத்துல கேட்கிறாங்க, உஸ்தாத் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி வழங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது நான் அல்லாட்ட சொன்னேன், யா அல்லாஹ் 30 வருஷமா நான் ஜிகாது செஞ்சேன், 30 வருஷமா நான் ஜிகாது செஞ்சேன். அதே போல நிறைய திர்ஹங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சேன். எப்படிங்க? அதாவது 30 வருஷ கணக்கில் ஜிகாது செஞ்சேன், திர்ஹங்களை நிறைய அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவு செஞ்சேன். அது மட்டுமா, தொழுகையை நிலைநாட்டினேன். இப்படி நிறைய நன்மையான காரியங்கள் எல்லாம் செஞ்சேன். அப்படின்னு அல்லாஹ் சொன்ன என்னிடத்துல, யாருங்க சாதா சீதா அல்ல, மார்க்க விஷயத்தை கற்றறிந்து ஒரு மா மேதை. அப்ப அல்லாஹ் சொன்ன, தொழுக யாருக்குங்க தொழுகிறோம்? எனக்குத்தான் நான் தொழுகிறேன். தொழுக எனக்கு. இதே போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்க, அது உனக்குத்தான். எனக்கு என்ன செஞ்ச அல்லாஹ் கேட்டான். ஒண்ணுமே சொல்ல முடியல. தொழுதீங்க, இன்னும் பிற அமல்கள் செஞ்சீங்க, எல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு என்ன செஞ்சீங்க? என்னால வாய் திறக்க முடியல. உடனேயே அந்த மார்க்க மேதை அல்லாம இப்னு கையும்ங்கிறவங்க சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எனக்கு எதுவுமே பேச முடியல அப்படின்னு கனவுல சொல்றாங்க. அப்போ உடனேயே அல்லாஹ் தஆலா சொன்னானா, இப்னு கையும் அவங்களே, நீங்க உங்களுடைய சீடர்களோடு என்ன செஞ்சு நடந்து போய்கிட்டே இருந்தீங்க. நீங்க உங்களுடைய சீடர்களோடு நடந்து போனீங்கல்ல, போய் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ரோட்டில் வாழைப்பழ தோல் கிடந்துச்சு. என்னங்க? ரோட்டில் வாழைப்பழ தோல் கிடந்துச்சு. இப்போ அந்த வாழைப்பழ தோலை யாராவது மிதிச்சா விழுந்துருவாங்க. அந்த விழுந்து ஏதாவது ஒரு சேதம் ஏற்படும், கை உடையலாம், கால் உடையலாம், சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்கள் சீடர்கள்ட்ட சொல்லாமல் நீங்களே அந்த வாழைப்பழ தோலை தூக்கி குப்பையில் போட்டீங்க. இந்த காரியம் எனக்காக செஞ்சீங்க. எப்படிங்க? அதாவது அந்த இது யாருக்கும் பாதிப்பு ஏறக்கூடாதுன்னு செஞ்சீங்களே, இது எனக்காக, இதை நான் பொருந்தி கொண்டேன். நான் பொருந்தியதற்காக உங்களுடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? அடுத்தவன் கீழே விழுகக்கூடாது. இன்னைக்கு கீழே தள்ளிடுறான், தள்ளி விட்டுருவான், இன்னைக்கு தள்ளியே விட்டுருவான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, கீழே விழுகக்கூடாது என்பதற்காக அந்த தோலை எடுத்தீர்களே, அந்த எண்ணத்தை நான் பொருந்தி கொண்டு அதனுடைய பிரதிபலிப்பு சொர்க்கம். ஆகையினால் எண்ணங்களை அழகாக்கினால் உலகமும் நம்மவர்களுக்கு அல்லாஹ் அழகாக்கி வைப்பான், நாளைக்கு மறு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பான். எண்ணங்களை அல்லாஹ் தஆலா சீராக்கி வைப்பானாக.